வயலட் பாருங்கள் எப்படி பூத்துருக்கு. நிறைய மொட்டு விட்டு இருந்ததெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. எப்போவுமே ஒரே கலராக வாங்குகிறோமே, வேறு ஏதாவது கலர் இருக்கும்னு செடி கடைக்கு போயிட்டு பார்த்தப்ப இந்த வயலட் கலர் டிஃப்ரெண்ட்டாக வந்திருந்தது. சரி இதை வாங்கலாம். அப்போ சொன்னாங்க நிறைய இது நல்லா கொத்து கொத்தாக பூக்குங்க, கம்மியாக பூக்காது, நிறைய தான் வரும் எப்போ வந்தாலையும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பூத்துருக்கு பாருங்கள். ஆனால் ரொம்ப அடுக்காக பூக்கல, நார்மலாக ப்ளைனாக தான் பூக்குது. மற்ற ரோஸ் பூக்கும் பாருங்கள் அடுக்கா, அப்படியே அந்த மாதிரி வரல, இந்த மாதிரி தான் வருது. இது அதனாலே அழகாக இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர் ரோஸு. இங்கே பாருங்கள் நம்ம ஆரஞ்சு பட்டன் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. குட்டி இருந்தாலும் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள், ரொம்ப அழகாக. ஒரு செடியில் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கி நல்லா பூத்துருக்கு. இது அலரி மொட்டும் நிறைய விட்டுருக்கு. இது ஒரு குட்டியா பிங்க்கு, ரொம்ப அழகான பிங்காக இருக்குது. நல்ல முள் பயங்கரமாக இருக்குது. எல்லா முள்ளும் விட பன்னீர் ரோஸ் முள்ளும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. ரெட் ரோஸ் தும்பி பாரு எவ்வளோ அழகாக ஃப்ளவரில் பிடிச்சிட்டு உக்காந்துருக்கு பாருங்க. பாருங்கள் வயலட் பாருங்கள் எவ்வளோ பூத்துருக்கு. ஏற்கனவே பூத்தது எல்லாம் எடுத்து வச்சு அப்படியே கட்டி வச்சுருக்கேன். நல்லா ஒரு முழம் கிட்ட பூத்துருக்கு. பவளமல்லி பாருங்கள், இதையும் அப்படியே ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். பாருங்கள் கோத்து வச்சுருக்கேன் பூஜைக்காக. இது ஒன்று ஒன்றா கோத்து வச்சிடலாம். பவளமல்லி பாருங்கள் அழகாக கோத்து வச்சுருக்கேன். 2 நாள் எடுத்து வச்ச பூ தாங்க, இன்றைக்கி கொஞ்சம் பூத்துது, நிறைய இல்லை. 2 நாள் எடுத்து வச்சதுங்க, எவ்வளோ பூத்து இருக்குது பாருங்கள். எல்லாம் கோத்து வச்சுருக்கேன் அழகாக.